வணக்கம் நண்பர்களே. திராவிட மாடல் ஆட்சி காலம். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது திமுக மட்டுமல்ல, அண்ணா திமுக எல்லாம் சேர்ந்துதான். இந்த திராவிட ஆட்சிகளுடைய மொழியை தாவேகா விஜய் தலைமையிலான இந்த அரசு மாற்றி காமிக்கிறது. இந்த முதல் முறையா எம்எல்ஏ பேசுவாங்கல்ல, கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. அத இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஏன் அறிமுக உரைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சௌமியா அன்புமணி எம்எல்ஏ கேட்டபோது அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே தான் பயன்படுத்துறாங்க. எங்க கன்னி பேச்சிலிருந்து அறிமுக உரை அப்படின்னு மாறுறதுக்கு எத்தனை வருஷமா? நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள்ங்க. அதுக்கப்புறம் நம்முடைய குடியரசு அமைப்பு வந்துட்டு 77 வருஷம். நம்முடைய 1950 இருந்து நம்முடைய சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. 52 நடந்துகிட்டு இருக்கு. ஏன் எத்தனை நாள் அதை பத்தி யோசிக்கவே இல்லை? நீங்க யோசிச்சீங்களா? இது முக்கியமான விஷயம் தானே. ஏன்னா ஆங்கிலேயம் கொண்டு வந்தது அது. ஆங்கிலேயன் முதல் முறையாக எதை அமல்படுத்துவதாக இருந்தாலும் அது மெய்டன் அப்படிம்பா. அதுக்கு தமிழ்ல முதல் முறை ஒரு எம்எல்ஏ பேசுறாருன்னா கன்னி பேச்சு. இது ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, மெய்டன் ஸ்பீச் அப்படிம்பாங்க. கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல ரன் அடிக்கலைன்னா மெய்டன் ஓவர் அப்படிம்பாங்க. அது பயன்படுத்தப்படாதது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதை கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களுடைய நிலை தொடர்பான ஒரு குறியீடாக ஏன் அதை மாத்தணும்? ஒருத்தர் முதல் முறை பேசுறாரு, சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை போய் கன்னி பேச்சுன்னு சொல்றது இதெல்லாம் சரியில்லைல்ல. சரியில்லைங்கிறது யார் சொல்ல வேண்டியதா இருக்கு? அத சௌமியா அன்புமணி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அவங்க சட்டப்பேரவையில சொல்றாங்க, இது பெண்கள் தொடர்பான ஒரு நிலையை குறிக்குது, இதை மாற்றி அறிமுக உரை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது சபாநாயகர் சொல்றதுக்கு உடனே நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் அதை சொல்ல அதுவே செயல்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. இத்தனை நாள் ஏன் வரல? எத்தனை சான்றோர்கள் இங்கு ஆண்டு இருக்கிறார்கள், எத்தனை தமிழறிஞர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், எத்தனை ஆளுமை மிக்கவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் அது செயல்படுத்தவே இல்லை? என்ன காரணம்? யோசிச்சு பாருங்களேன். ஏன் செய்யல? யோசிச்சு பாருங்க. கன்னி பேச்சுன்னு இருக்கு, வேண்டாங்க அறிமுக உரை. இதுக்கு ஒரு சௌமியா அன்புமணி எம்எல்ஏ ஆகணுமா? இதுக்கு ஒரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மினிஸ்டர் ஆகணுமா? அவசியம் இல்லையில. ஏன் திரு கருணாநிதி முத்தமிழறிஞர் இருக்கும்போது அது பண்ணியிருக்கலாமல்? எத்தனையோ விஷயங்கள் மாத்தினார்ல. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு சொல்லாக கொண்டு வந்தாரு, அது சிறப்பாக செயல்படுத்தப்படுது. ஏன் கன்னி பேச்சு மாற்ற முடியல? ஏன் அதுல மாத்துறது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இங்க திமுகல மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்க, மக்களவை உறுப்பினர்களாகவும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காங்கல்ல, இப்பவே இருக்காங்கல்ல. திமுகல திருமதி கனிமொழி எம்பி, திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி, சல்மா எம்பி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஏன் இது எடுத்து கூட கொடுக்கல? அதுல பிரச்சனை இருக்குங்க. திரு விஜய் அந்த பிரச்சனை இல்லை, அது முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. திரு விஜய் பற்றி பேசுறதுக்காக தான் பேசுறோம். என்னன்னா திரு கருணாநிதி இருக்கும் பொழுது அதை எடுத்து கொடுத்தால் திரு கருணாநிதிக்கு இதோட கஷ்டமா இருக்கும்ல. தான் சிந்திக்காததை மற்றவர்கள் சிந்தித்து விட்டார்களோ, அந்த அந்த பிரச்சனை கொடுக்க கூடாது. சரி, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாரு, அவரு பெரிய இலக்கியவாதிலாம் கிடையாது, அவர்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. இந்த அவருடைய சகோதரி எம்பி கனிமொழி சொல்லியிருக்கலாம், தமிழிசை தங்கபாண்டியன் சொல்லியிருக்கலாம், சல்மா சொல்லியிருக்கலாம், ஒரு கருத்து சொல்லலாம்ல. அது நல்லா இல்லை, அவங்களுக்கே தோணலையா? இல்லாட்டி அது சௌமியா அன்புமணியா எத்தனை நாள் இருந்துட்டு எப்போ எம்எல்ஏ ஆகும் வந்து சொல்லலாம்னு நினைச்சாங்களா? ஏன் அவரு சொல்லவில்லை? செல்வி ஜெயலலிதா அவரே பெண் தான், ஏன் அவங்க சிந்திக்கவே இல்லைங்க? ஏன் சிந்திக்கல? 91ல முதலமைச்சர் ஆனாங்க, 2001 ஆனாங்க, 11 ஆனாங்க, 16 ஆனாங்க. ஏன் அவங்க சொல்லல? என்ன காரணம்? அவங்க சிந்திக்கவே இல்லையா? மற்றவங்க சொல்றதே இல்லையா? அதை பத்தின கவனமே இல்லைங்க. கவனமே இல்லை. காங்கிரஸ்காரங்க விட்டுருங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள் என்று சொல்லி கொண்டு வந்தவர் அல்லவா திராவிட கட்சிக்காரர்கள். திரு எம்ஜிஆர் காலத்தையும் நடக்கிற எடப்பாடி விட்டுருங்க, அவரு ஏன் அது செய்யலைன்னு நம்ம யோசிக்க முடியாது. அவரு வேண்டாம், அவரு தமிழே ரொம்ப ஓகே, அதுதான் அவர்கிட்ட. மற்றவங்க ஏன் செய்யலைங்க? ஏன் செய்யல? என்ன காரணம்னா, தலைவர் இருக்கும்போது மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்ன தலைவருக்கு இழுக்கான், அவரு குறைச்சிடும். அப்புறம் விஜய் இருக்கும்போது மட்டும் ஏன் சொன்னாங்க சௌமியா அன்புமணி? ஏன் உடனே ராஜ்பவன் செயல்படுத்தினாரு? இல்ல பிறகு சிந்தித்து சொல்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் கிட்ட தனியா பேசி, தலைவர் அவர்களை இதை மாற்றினா நன்றா இருக்கும், சிந்திச்சு சொல்லிருக்கலாம்ல. இல்லையா? அப்பவே நடந்துருச்சே. என்ன காரணம்னா, ஐயா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள்ல செய்றீங்கல்ல, பெரிய மாற்றங்க இது, அதெல்லாம் அவருடைய கௌரவமோ அவருடைய ஆளுமையோ குறைஞ்சிட போறது இல்ல, நினைச்சீங்களா செஞ்சிருங்க அப்படின்னு அவர் கண் கூட காட்டுறது இல்லை, செயல்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு இங்கு சுதந்திரம் வந்திருக்கிறது, மொழி சுதந்திரம் வந்திருக்கிறதுங்க. முக்கியமான விஷயம் அல்லவா? மொழி என்பது கடந்த பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக ஒரு உறைந்து கிடக்கிறதுங்க. நம்முடைய திராவிட கட்சிகள் வந்தோடனே அவருடைய பெரியோர்களே, தாய்மார்களே, மக்களவை உறுப்பினர்களே இப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அதுவே செம்ம போர் அடிச்சிருச்சுங்க.
அது விரும்பாத ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஜென்சின்னு சொல்றோம் அதை. ஜென்சிங்கிறது ஏதோ 18 வயசுல இருந்து 20 வயசு 25 வயசு இருக்கிறவங்க இல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு, நீங்க ஒரு நாளிதழ கூட பார்க்கலாம். ஜென்சில 60% பேர் திரு விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஜென்சிங்கிறது 18 இருந்து 29 வயசு வரைக்கும் சொல்றாங்க. நான் அது 80 வயசு வரைக்கும் கூட சொல்றேங்க. இருக்கட்டுமே. இளமையாக புதுமையாக சிந்திக்கிறவர் அத்தனை பேருமே ஜென்சி தான். அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ சட்டப்பேரவை உறுப்பினர்களோ அவர்கள் சொல்லக்கூடிய நிலை இது வரைக்கும் இல்லவே இல்லை, சொல்லவே இல்லைங்க. இப்ப சொல்லிட்டாங்கல்ல, மாறிடுச்சு. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் என்னன்னா, இந்த வருஷம் புக் ஃபேர் நடக்காதுங்க அப்படின்னு புலம்புன நிறைய பேர் எனக்கு தெரியுங்க. நானும் ஒரு எழுத்தாளன் தான். எனக்கு தெரிந்த பல பதிப்பாளர்கள் ஏதோ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாராம், அவர் புக் ஃபேர்லாம் வைக்க மாட்டாராம், இப்படி சேர்ந்து இருந்துச்சு. ஆனா என்ன அறிவிப்பு வந்துச்சு, என்ன அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாரு, எப்பவுமே பப்பாசி சென்னை புத்தக கண்காட்சிக்கு 75 லட்சம் தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படும், இந்த ஆண்டு 25 லட்சம் அதிகப்படுத்தி 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படும்ட்டாங்க. ஒரு புது தலைமுறை வருதுங்க, புதிய புதிய சிந்தனையாளர்கள் வர்றாங்க. அதை நம்ம வரவேற்று பாராட்ட வேண்டும். விமர்சனங்கள் செய்யலாம். புதிய சிந்தனைகள் எப்படி வரும், பல்வேறு வகையில் வரும். ஆட்சியாளர் மூலமா வரும், பல மரபுகள் மூலமா வரும். மரபுகள் உடைக்கப்படுவது மூலம். நான் சொன்னல, இது பெரியோர்களே தாய்மார்களே அதெல்லாம் விட்டார்ல விஜய். நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி நேரம் மக்கள்கிட்ட பேசுறாரு. இங்க வேலையில் இருக்கிறவங்க அவர்களே இவர்களே இல்லவே இல்லை. அவர் கூட்டத்துக்கு போனார்னா அமைச்சரே காம்பேரிங் பண்றாரு. இதெல்லாம் பார்த்துருக்கோமா? இதை பார்த்து கூட இப்ப திராவிட கட்சிகள்லாம் கத்துக்கிற மாதிரி இல்லைங்க. அது பழசே வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லாட்டி இந்த அறிமுக முறையை கொண்டு வந்துருக்க மாட்டாங்களா? இனி எவ்வளவு விஷயம் இருக்கு. தாவேக்கார் இருந்து பேசுறவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு புதுமையான நிலையில பேசுறாங்க. கவனிச்சிருப்பீங்க, எதுக்கு சட்டப்பேரவை இப்படி விழுந்து விழுந்து பாக்குறாங்க மக்கள். இப்போ கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ பேசுறாங்கல்ல சத்யா, அவங்க ஒரு பிரின்சிபல், அவங்க என்ன பேசுனாங்க, அவங்க பேச்சு எப்படி இருந்தது? டைரக்டா திமுக தாக்குனாங்களா? அமைச்சர் பெருமக்கள் ஓரிருவர் நேரடியாக சட்டப்பேரவையில் திமுக காரர்களை கிளந்தெழ செய்யும் வகையில் பேசுகிறார்கள். அது திட்டமிட்ட நடப்பதா என்னன்னு தெரியல. 2 பேரும் அப்படி பேசணும், அடிச்சு ஆடட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எப்படி பேசினாங்க சத்யா, இன்டைரக்டா பேசி சொன்னதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அவங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி விட்டாங்க. சொன்னாங்களா? எப்பவுமே திரு விஜய் அவர்கள் சொன்னதை சொன்னாங்களா? ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல. திமுக காரங்க சைலண்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் அது? அதாங்க ஸ்டைல். அதுதான் மொழியுடைய ஆக்கம். அதுக்கப்புறம் ஆனால் ஒண்ணு இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்யா பேசின பேச்சு வைரலா இருக்குங்க இன்னைக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சத்யா அவர்கள் பேசினதை இன்னும் வைரலா இன்னி கூட ஓடிட்டு இருக்கு. என்ன பேசினாங்க அவங்க? ஆனால்ங்கிறத மறைக்க கூடாதுங்க. ஏன்னா சாலை போடுவோம் ஆனால் பொத்தல் இருக்கும், பேட்ச் ஒர்க், இந்த மாதிரி ஆனாலும் சொல்லி மொத்தமா காலி பண்ணாங்கல்ல. எல்லாரையும் முன்னால் இருக்கிறவங்களாம் காலி பண்ணாங்க. அணில் நாங்க எப்படின்னா, நாங்க ஈபியில உங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒளி கட் பண்ற அணில் கிடையாதுங்க. எப்போ சொன்னாருங்க, எப்போ ஒரு 5 வருஷம் முன்னால செந்தில் பாலாஜி சொன்னார், ஏங்க கரண்ட் போகுதுன்னா அணில் வேலை அப்படின்னாரு, சொன்னார்ல. அதை எப்படி பிரசன்ட் பண்ணி காலி பண்றாங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியிலிருந்து பேசுகிற ஒவ்வொருத்தருமே மிகுந்த சுதந்திர உணர்வோடு இருக்கிறார்கள். இங்கு மொழி உறைந்து கிடக்கிறது. இங்க எழுத்தாளருக்கு 300 காப்பி விற்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைப்ரரியோட கிடைக்கிற பிரச்சனையா இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். அப்படி விஜய் என்ன அப்படியே தமிழ் இலக்கியத்துல இல்ல ஆங்கில இலக்கியத்துல PhD படிச்சுட்டு வந்திருக்கிறாரா? இல்ல, அவர் ஒரு நடிகர். ஆனா சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்து அரசியல்வாதி ஆகிவிட்டார். கூட இருக்கிறவங்க அவங்களும் நடிகர்களா? இல்ல, சமூகத்தை மாற்றுவதற்காக விஜய் அவர்களை தலைமை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த படிக்கு வந்திருக்கிறார்கள். ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. மொழி மாறினால்தான் சமூகத்துடைய சிந்தனை மாறும். சமூக சிந்தனை மாறிவிட்டது, மொழியும் மாறிவிடும் என்பதற்கு பல்வேறு அம்சங்கள் நிரூபணமாக இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.